பண்ணது பெருசு இல்லை, பதில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். டக்குன்னு பதில் கொடுங்க. நாங்கள் ஆவலாக இருக்கோம் உங்கள் பதிலை கேட்குறது. நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள். இதை பாருங்கள், கமெண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. நான் இன்னொரு மொபைலில் தான் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ அடிங்க, டக்குன்னு நான் பதில் சொல்கிறேன். லாஸ்ட்டாக முகமது அண்ணா அடித்த டைப்போட அப்படியே எனக்கு வந்து கமெண்ட் கட் ஆயிடுச்சு. இன்னொரு இதில் தான் நான் பார்த்து படிச்சுட்ருக்கேன் தரன். ஓகேவா? இப்போ நான் உங்களோடதை பார்த்து கமெண்ட்டை டக்குன்னு சொல்கிறேன். சீக்கிரம் பேசுங்க, சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை பாருங்கள், டக்குன்னு பேசுகிறேன் பாருங்கள். அதில் லைவை கட் பண்ணி வைக்கிறாங்க. என்னை எவ்வளோ தூரம் லைவில் வர முடியாமல் பண்ணுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. நெட்வொர்க்கை கட் பண்ணுறாங்க, லைவில் வர கமெண்ட்டை கட் பண்ணுறாங்க. நான் என்ன தான் பண்ணுறது? அப்படி இருந்தும் உங்களுக்காக வந்துட்டுருக்கேன் பார்த்தீங்களா? தரன் சொல்லுங்கள், சீக்கிரம் டக்குன்னு பதில் சொல்லுங்கள். டக்குன்னு. முகமது அண்ணா என்னாச்சண்ணா? நீங்கள் டைப் படிக்க லேட் ஆகுதா இல்லை கமெண்ட் அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க? எனக்கு ஒரே கன்ஃபியூஸ். லைவ் மட்டும் ஸ்பீடு போக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. லைவ் ஸ்பீடு போக மாட்டேங்குது. அண்ட் வந்து மெசேஜ் தான் அனுப்பி பார்க்கணும். ஏன் லைவ் ஸ்பீடு போக மாட்டேங்குது நம்ம சேனலில் மட்டும்னு தெரியல. ஹாய் ஜெட்டி மாமா, வாங்க. ஹாய், வணக்கம். வந்துட்டேன், வாங்க. என்ன டின்னரா? இன்னைக்கு சாம்பார் சாதம் தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நாளைக்கு மேரேஜ் போகிறதுனால இன்னைக்கு சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஜெடி மாமா என்ன சாப்பிட்டீங்க டுடே? என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா, எப்பொழுதும் போல தான். அண்ட் இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணலை. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டேன் காலையில். கொஞ்சம் நாளைக்கு மேரேஜ் அக்கா பையனுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஏதாவது இது எடுக்கிறதுக்காக அப்படியே அலைஞ்சிட்டே இருந்துட்டோம் காலையிலேருந்து. நாளைக்கு காலையில் ஏர்லியாக போகணும். அதனால தான் இப்படி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாதமா இந்த பாடல் பதிக்கு எழுதி விட்டார் கவிஞர். எந்த பாட்டுக்குன்னா, எந்த பாட்டுக்கு தெரியாமல் எழுதினாரு? ஐயோ, சொல்லவே இல்லையே. ஜட்டி இப்போ 10 ஜட்டி தயார் பண்ணணுமா? நான் ஒரு ஜட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 10 ஜட்டி குழந்தைங்க, 10 குழந்தைங்கிற. அப்போ நான் 10 ஜட்டி தயார் பண்ணி தச்சு கொண்டு வரணுமே. நான் என்ன பண்ணுறது? ஜட்டி மாமா வந்துட்டார். ராமா தரன். ஜட்டி மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 10 குழந்தைங்களாம். ஓ, என்ன மானமில்ல பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாங்க அந்த பாட்டுக்கா? அது ஏதோ எழுதிட்டாரு, அதனால எல்லாரும் அதையே பிடிச்சிக்கிட்டாங்க. பத்து பேரும் 10 கண்ட்ரியில் இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஜட்டி தானே போடுவாங்க. அதனால ஸ்பான்சர் ஜாக்கி ஜெட்டியாக அனுப்பிச்சிடலாம். சைஸும் ஒரே சைஸா ஜெட்டி மாமா? 10 ஒரே டைமில் ரிலீஸா? இன்றைய நாள் ஹாப்பியாக போச்சு. ஏன்னா வேலையெல்லாம் பார்க்கல. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காக சில கிஃப்ட்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கு அலைஞ்சதுனால டைம் போனதே இன்றைக்கி தெரியல. ஜாலியாக போச்சு. கொஞ்சம் மழை வேறு பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஏரியா எல்லாம் கூலிங்காக இருக்கவும் எப்படி நாள் போச்சுன்னே தெரில. ஜாலியாக போயிடுச்சு. ஹாய் மணி. வணக்கம் மணி, வாங்க வாங்க. ஜெட்டி மாமா, மணி அண்ணா நல்ல பையன் மணி. அப்படியே ஹாய் சொல்லு ஜெட்டி மாமா. மணி சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? மழை பெஞ்சிச்சு. நாமக்கல்ல ஒரே மழையாமே மணி. மழையா? மணி அக்கா இல்லைப்பா, மணி கேரளா. அவங்க பாய். மணி வந்து பையன். ஹாய் மணி அண்ணா. அண்ணா சொல்லுங்க, ஏன்னா அவருக்கு 36 அண்ணா. மணி, உனக்கு ஒரு தம்பி வந்துட்டாரு, ஜட்டி மாமா தம்பி. சாப்பிட்டியா மணி? நாமக்கல்ல மலையாமே. மலையா? பாசமுள்ள கார்த்தி. அம்மா சாப்பிட்டேன் இன்னைக்கு ரைஸ் சாம்பார். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பொன்னுசாமி சார், இந்திரா மெசேஜ் எல்லாம் பண்ணுற அளவு தேறிட்டாங்க. பரவாயில்லையே பொன்னுசாமி.